உள்ளதுலே வந்து ஒரு எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரங்களில் ஒருத்தங்க எல்லா சீரியல் நம்ம பார்க்குறதுலேயும் சேர்த்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக வந்து ஈஸ்வரியுடைய கதாபாத்திரமாக தான் இருக்கும். பூமராக இருக்கலாம், ஆனால் அநியாயத்துக்கு படுமோசமான ஒரு பூமராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டவங்க. தன்னுடைய மகனுக்கு எவ்வளோ அவர் தப்பு செஞ்சாலுமே வந்து திருந்திடுவாருன்னு பேசுறது. இதே மாதிரி பாக்கியா அவர் தப்பு செஞ்சுருந்தான். பாக்கியாவுக்கு வந்து ஒரு முன்னாள் காதலனை பார்த்துருந்தாங்க. வெறும் அந்த முன்னாள் காதலனோட ஒரு ரூமில் உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காஃபி, அந்த காஃபிக்கே வந்து இந்நேரம் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு மோசமான பொம்பளையை பார்க்க முடியுமாங்கிற மாதிரி கேவலமாக பேசியிருப்பாங்க. ஆனால் தான் பையங்கிறதுனால இன்னொரு பொண்ணோட போயிடுவாராமா, போயிட்டு வந்து அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஏமாற்றி நடுத்தரில் விட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க லைசன்ஸை கிழிச்சு இவங்க ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது. இவங்க சாப்பாட்டில் வந்து இவங்களோட ஹோட்டல் சாப்பாட்டில் வந்து கண்டமேனிக்கு வந்து கெட்டு போன கறியை கலக்கிறதுன்னு எல்லா விஷயங்களும் பண்ணுவாராமா. ஆனால் இவங்க வந்து இந்த கணத்தில் இருந்தால் இந்த கணத்தை காமிச்சு அடுத்த நாளே வந்து மன்னிச்சு ஏற்று கல்யாணம் பண்ணிக்கணுமா. இந்த பேச்சு வேணாங்கிறத சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், அவள் ஓகேன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு மேடையில் வந்து இந்த பொண்ணான தருணத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், கணவன் கோபியும் பாக்கியாவும் இனிமேல் கணவன் மனைவி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலம். ஏன்னா இந்த இடத்துல வச்சு பேசினா எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க அங்கே வச்சு இதுக்கு நான் ஒத்துக்கல அப்படின்னு மைக் எடுத்து வேற சொல்லணும். பாக்கியா அத்தனை பேர் வந்திருக்கும் போது எவ்வளோ பெரிய அவமானது. இப்போ வீட்டுக்கு அப்புறம் வந்து கோவப்பட்டாலும் அப்படியே திரு முடிக்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப நல்ல ஒரு ஆட்டம் கோபி சொல்கிறத பார்த்து நான் முடிச்சேன், கோபி திருந்திட்டார்ல சேர்த்து விட்டுலாம்னா கோபி செஞ்ச காரியங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த மனுஷனை பக்கத்தே விட்டுருக்கக்கூடாது. முதல்ல கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கோபியும் ஈஸ்வரியும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் பாக்கியாவோட சரியான ஒரு முடிவாக இருக்கும். எழில் நீங்கள் வந்துடுறா, இல்லை நான் அவங்க கூட கிளம்பி வந்துடுறேன், இந்த வீட்டை வந்து விட்டு நம்ம கிளம்புறோம், போது இந்த வீட்டை வாடகை கூட விட்டுலாம்னு சொல்லிக்கலாம், இல்லை அவங்க தனியாக கூட இருந்துக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் கூடயும் திருப்பி ஈஸ்வரி இப்போ பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது பாக்கியாவுக்கு. அது பாக்கியா புரிஞ்சுக்கிட்டா பாக்கியாவோட வாழ்க்கைக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலில் நமக்கே வந்து குழப்பங்கள் தர மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இனியாவுடைய ஒரு லவ் ட்ராக் ஆகாஷோட அந்த ட்ராக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த எழில் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, செடியன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னு பேசுறது, செடியன் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது, எழில் வேணாம்னு நினைக்கிறதுன்னு குட்டி குட்டி கதைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பழனிசாமிங்கிற கதாபாத்திரம் இருக்காரா இல்லையா, திருப்பி வருவாரா, அவர் வந்தால் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.